கர்த்தரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுடைய வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த அருமையான வேளையிலே ஒரு அருமையான ஒரு வேத வசனத்தை வாசிக்க முன்பதாக இதனுடைய தலைப்பு பயத்தை நீக்கி பலனை கொடுக்கும் கர்த்தர். நியாயாதிபதிகள், the book of the Judges, chapter 6 verse 23, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை. பிரியமானவர்களே, கிதியோன், மோசேக்கு அடுத்து யோசுவாக்கு அடுத்து இஸ்ரவேல் மக்களை நியாயந்திருக்கிற நேரம் வந்த பொழுது முழு இஸ்ரவேலையும் நியாயந்திருத்த ஒரு நியாயாதிபதி இந்த கிதியோன் என்று சொன்னால் பரிந்து பேசுபவர், வெட்டுகிறவர் என்று அர்த்தம். கிதியோன் ஒரு பராக்கிரமசாலி. தேவ ஜனத்திற்காக தேவ சமூகத்தில் முறையிடுகிறவர். முழு இஸ்ரவேல் மக்களுக்கும் ஒரு வேலியாய் இருந்தவர். எப்போதும் தம்முடைய ஜனங்களை குறித்து அவர் நினைக்கிறவர், ஜனங்களுடைய பாதுகாப்புக்காக நினைக்கிறவர், ஜனங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி யோசிக்கிறவர் தான் கிதியோன். நல்லா ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை பெற்றவர். பிரியமானவர்களே, இந்த கிதியோன் வாழ்க்கையில திடீரென்று பயத்தின் ஆவி அவரை பிடித்து அவரை வாதிக்க ஆரம்பித்தது. வேதம் சொல்லுகிறது, பயமுள்ள ஆவி கொடாமல் அன்பும் தெளிந்த தைரியமுள்ள ஆவியே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் சொல்லி பல நேரங்களில் பல சூழ்நிலை வரும்பொழுது, சந்தர்ப்பம் வரும்பொழுது நாம் பயந்து விடுகிறோம், திகைத்து விடுகிறோம், அலறுகிறோம், என்ன செய்வதுன்னு சொல்லி யோசிக்கிறோம், இதற்கு முடிவு என்னன்னு யோசிக்கிறோம். அப்படிதான் கிதியோன் இஸ்ரவேல் மக்களுடைய வெள்ளமைகளை வாரிக்கொண்டு போகிற வேளையில அவைகளை ஸ்பாயில் பண்ற வருகிற மீதியாளர்களுக்கு விரோதமாக கிதியோன் போராட யோசிக்கிற மனிதன். அப்படி யோசித்திருக்கும் போது அவனுக்குள்ள பயம் வந்த போது ஒரு மெஷின்களை உட்கார்ந்து யோசிக்கிறார். சோர்ந்து போயிட்டாரு. ஆனா அவர் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், தைரியசாலி, இஸ்ரவேல் மக்களுக்கு வேலியா இருந்தவர். ஆனா அவருக்குள்ள பயம் வந்து விட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்குள்ள எத்தனையோ பயம் இருக்கிறது. நம்மை குறித்து பயம், நம்முடைய குடும்பங்களை குறித்து பயம், நம்முடைய தேவைகளை குறித்து பயம், பல விதமான பயம், கடன் தொல்லை பயம், வியாதியின் பயம், மரணத்தின் பயம் நம்மை பிடித்து வாட்டி வதைக்கிறது. இந்த பயம் நிறைந்த கிதியோன் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவரை தேடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். தேவ தூதன் இறங்கி வருகிறார். பராக்கிரமசாலி கிதியோன், நீ பயப்படாதே, நீ சாவதில்லை, நீ எழுந்து போ, நான் உன்னுடைய கரங்களில மீதியானரை கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், தைரியப்படுத்துகிறார். அருமையான காலவெளியில உனக்கு என்ன பயம் இருக்கிறது? எந்த பயம் நிறைந்த வாழ்க்கையில் போய்கொண்டு இருக்கலாம். ஆனா உன்னோட கர்த்தர் பேசுகிறார், என் மகனே, என் மகளே, நீ பயப்படாத, எழுந்திரு, காரியங்களை செய், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கண்கள் படி ஜெபிப்போமா? பரலோகத்தில் வாசம் இருக்கிற எங்கள் பரம தகப்பனே, எங்க பயங்களை அறிந்து பயங்களை போக்கி தைரியத்தை கொடுத்து ஆயுசை கொடுக்கிற தேவனுக்கு மகிமை கனத்தை செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற மக்களுக்கு நீ தைரியத்தையும் ஆண்டவரே ஆயுசை கொடுங்கப்பா. அவர்களை ஆசீர்வதியும். உங்களுடைய கிருபை மக்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ரட்சகர் மீட்பர் மறக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.